ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெத்த குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன் தான். இங்கே நான் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அதால் வெத்த குழம்பு பண்ணலான்னு புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். நல்ல ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை நல்லா 2 வருஷம் ஜலம் விட்டு கரைச்சி வைக்கணும். சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயம், கடுகு மெந்தியம் தாளித்து கொட்டுறதுக்கு, கடுகு மெந்தியம், கொஞ்சம் துவரம் பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, அவ்வளோதான். நான் இங்கே 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். யூஸ்வலாக இது நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சப்புறமா இந்த கடுகு மெந்தியம் எடுத்தையும் போட்டு விட்டுருணும். அது வெடிக்க ஆரம்பித்தோடனே தோடம்பருப்பு போட்டுடலாம். அடுத்தது கருவேப்பிலை, மிளகா வத்தல், பெருங்காயம். அடுத்தது இப்போ சாம்பார் பொடியை போட்டுருவோம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இது எண்ணெயில் நல்லா ஒரு பற்றின்றணும். அப்புறமா புளி ஜலத்தை விடணும். கல் உப்பு போட்டுருக்கேன். நான் இங்கே முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நான் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். நான் மஞ்சள் பொடியெலாம் போடல, ஏன்னா சாம்பார் பொடியிலேயே மஞ்சள் பொடி இருக்குது. இந்த வத்த குழம்புனாலே கொதிச்சு அது நல்லா வத்தி போனோம். அதனால வத்த குழம்புன்னு பேர் வந்திருக்கோ என்னமோ தெரியல. இல்லை வத்தெல்லாம் போட்டு பண்ணினா அதனால வத்த குழம்பா தெரியல. யாருக்கான்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது நான் கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு போயிட்டு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு இறக்கிடணும். ஸோ எண்ணெய் முதக்க வெத்த குழம்பு ரெடி. யூஸ்வலாக வெத்த குழம்புனா கொஞ்சம் எண்ணெய் ஆகத்தான் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் நான் தான் இதை முருங்கைக்காய் போட்டிருக்கிறதுனால நம்ம உடனே இதை செலவழிக்கும்படியாக ஆகிடும். ஆனால் நம்ம வத்தல் போட்டு வச்சோம்னாக்கா 1 வாரம் ஆனாலும் கெடாது. இந்த மாதிரி பண்ணிடணும்.